நம்ம சேனலை கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம டிஎன்எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு தமிழ் பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணுற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்எம்ஆர்பியில் இருக்க பேராமெடிக்கல் அண்ட் தென் மெடிக்கல் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசிஸ்ட், நர்சிங், ரேடியாலஜிஸ்ட் அண்ட் தென் லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் சர்ஜன், டென்டல், ஜென்ரல் அண்ட் தென் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும், அதாவது யுனானி, ஆயுர்வேதா, சித்தா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு எம்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷனுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தமிழ் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த தமிழ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு இயலும் இனிமேல் டெய்லி வந்து டீச் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு. ஸோ டோட்டலாக எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க 9 இயலும் 9 நாள் ஈவினிங் கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். இந்த 9 நாளும் நீங்க நம்மளோட வீடியோஸ் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த 9 நாள்ல நீங்க ஈஸியா வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை கிளியர் வந்து பண்ணிடலாம். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க டெய்லி இந்த வீடியோ வந்ததும் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு ஸோ மறக்காம உங்களோட ரிவ்யூஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிளில் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் முடிச்சுட்டு எம்ஆர்பி எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடணும். உங்களோட சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு லைக் எந்தெந்த லிங்க்ல உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஸோ அது மூலயமா நம்மளோட சேனலோட எல்லா வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணி ஸோ நம்மளோட சேனலை ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுங்க. இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஒரு வரி கொடுத்தாங்கன்னா அது வந்து 2 பொருள் வந்து தரக்கூடிய மாதிரி வர்றது தான் வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டுற மொழிதல் சம்பந்தமாக வந்து சந்த கவிமணி தமிழ் அழகனார் இயற்றிய கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிக்கு இணை, ஆலி என்ன? கடல். ஆலி என்பதனுடைய வார்த்தையினுடைய பொருள் என்ன? கடல். ஆலிக்கு இணை அப்படின்ற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆலிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் ஈண்டு. ஆலிக்கு இணையாக வந்து எதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் இந்த பாடலை வந்து படிச்சுட்டு சைடில் வந்து தமிழுக்கான பொருள் வந்து எப்படி பொருள்படுதுன்னா, தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம் அப்படி முத்தமிழ் வந்து வளர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துய்ப்பதுன்னா கற்பது அல்லது தருதல். முச்சங்கம் கண்டதால் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் தமிழ் வந்து வளர்க்கப்பட்டது. அப்புறமா வந்து 50 காப்பியங்களும் அணிகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் வந்து காக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொருள் வந்து தருது அப்படின்னுட்டும். கடல், ஆலி, கடைசியில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆலிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் ஈண்டு. ஆலி, கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்ட என்ன பொருள் வருதுன்னா, கடல் வந்து முத்தினையும் அமிழ்தினையும் வந்து தருகிறது. ஸோ கடலில் தான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், முத்து வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் ஆகிய 3 வகையான சங்குகளும் வந்து நம்மளுக்கு கடல்ல இருந்து தான் கிடைக்குது. முச்சங்கம்னா தமிழ் என்னும் போது முச்சங்கங்களை வந்து குறிப்பிடுது. அதே கடல் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அந்த முச்சங்கம் பண்றது எதை குறிப்பிடுதுன்னா 3 வகையான சங்குகள், வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் என்ற 3 வகையான சங்குகளை வந்து குறிப்பிடுது. அப்புறமா வணிக கலன். ஸோ வணிகம் அப்படின்னா நம்ம வணிகம் பண்ணுறதுன்னு தெரியும். களம் அப்படின்னா கப்பல் என்ற ஒரு பொருளும் வந்து வருது. அதே வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வணிகலன்னா 50 காப்பியங்களையும் கடல் அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா வணிக கப்பல்கள் செல்லும்படி வந்து கடல் வந்து இருக்கிறது அப்படின்ற பொருளில் வருதுன்றதை சொல்லியிருக்காங்க. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்ட்டு கடலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து படிக்கும்போது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், முச்சங்கம்னா 3 வகையான சங்கங்களை பற்றியும் 3 வகையான சங்குகள் பற்றியும் வருது. அப்போ வந்து இது இரட்டுரை மொழிதல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவிதை வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டுன்னா பல புலவர்கள் இயற்றிய பல கவிதைகளை வந்து தனிப்பாடல் திரட்டு என்ற தொகுப்பின் கீழே வந்து சேர்த்திருப்பாங்க. அதில் இதுவும் வந்து ஒன்று. இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னா, ஸோ அழகாக வந்து 2 பொருள் வர மாதிரி கூறினதால தமிழ் அழகனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் அழகனாருடைய சிறப்பு பெயர் என்ன? சந்த கவிமணி.
ஸோ 2 பொருள் வர்ற மாதிரி தமிழை வந்து அழகாக வந்து பயன்படுத்தி சொல்லியிருக்காரு தமிழ் அழகனார். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் ஈண்டு. இந்த வரிகள் கொடுத்துட்டு யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் அழகனார். தனிப்பாடல் திரட்டு எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னா தனிப்பாடல் திரட்டு. துய்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பது தருதல். துய்ப்பதுன்னா கற்பது தருதல். மேவலால் அண்ணா பொருந்துதலால் பெறுதலால். மேவலால் பொருந்துதலால் பெறுதலால். ஸோ 3 வகையான சங்கு வந்து பார்த்துக்கோங்க. வெண் சங்கு, சங்கு வந்து வெள்ளையாக இருக்கும், வெண் சங்குன்றது எளிமையாக ஞாபகம் இருக்கும். சலஞ்சலம் பாஞ்ச சன்யம். சலஞ்சலம் பாஞ்ச சன்யம். அடுத்து வந்து இந்த பாடலில் வந்து தமிழுக்கு கடலுக்கு வந்து எங்கெங்கே வேறுபடுதுன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். அதே வந்து கடல்லன்னு பார்த்தீங்கன்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முத்தமிழ்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம்னா முதல் கடையிடை. இங்கே வந்து 3 வகையான சங்குகள். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்யம். மெத்த வணிகலன். ஸோ மெத்த வணிகலன்னா படிக்கும்போது மெத்தன்னா மிகுதி அப்படின்றது பொருள். வணிகலன்னா கலன்னா கப்பல். அப்போது வணின்னா வணிகம். அப்போது மிகுதியான வணிக கப்பல். கடலுக்கு வந்து எளிமையாக ஞாபகம் இருக்கும். இந்த மெத்த வணிகலன்ன்றதை மெத்த அணிகலன் அப்படின்னு பிரிக்கலாம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 50 காப்பியங்கள் என்ற ஒரு பொருள் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். மெத்த வணிகலன் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷன் வேறு ஏதாவது கொடுத்துட்டு 50 காப்பியங்களும் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம கரெக்டாக வந்து மெத்த வணிகலன்னா அதனுடைய பொருள் 50 காப்பியங்கள்ன்றதை கரெக்டாக வந்து டிக் பண்ணணும். சங்கத்தவர் காக்கன்னா சங்க பலகையில் இருந்து சங்க புலவர்கள் வந்து பாதுகாத்தமை. தமிழை வந்து பாதுகாத்தமையை வந்து சொல்கிறாங்க. அதே வந்து கடலில் வந்து பார்த்திங்கன்னா நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இங்கே வந்து கடலுக்கு வந்து சங்கத்தவர் காக்கன்னா சங்கினை வந்து காக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இரட்டுரு மொழிதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது தான் வந்து இரட்டர மொழிதல். ஸோ இரட்டர மொழிதல்னா ஒரு சொற்றொடருக்கோ இல்லை வந்து ஒரு சொல்லுக்கோ வந்து 2 பொருள் வர்ற மாதிரி அமைந்ததுன்னா அதை வந்து இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து வேற எப்படி அழைப்பாங்கன்னா சிலேடை அணி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இரு பொருள் வர்றதை வந்து என்ன அணின்னு அழைக்கிறாங்க? சிலேடை அணி. இதுவும் ரொம்ப முக்கியம். சிலேடை அணி அன்ட்டு எதை சொல்கிறாங்கன்னா இரட்டர மொழிதல் அணி என்றதை நம்மளுக்கு தெரியணும். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டில் வந்து புலவர்கள் பலருடைய பாடல்களை வந்து தொகுத்து வந்து வைத்திருக்காங்க. இப்பாடலை படைத்தவர், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாடலை படைத்தவர் யாருன்னா தமிழ் அழகனார். இவரை வந்து சந்த கவிமணி அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ தமிழ் அழகனாருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சந்த கவிமணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தமிழ் அழகா வந்து இது போல் கவிதை எழுதியிருக்காரு இல்லையா. இவர் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தில் பிறந்திருக்காரு. சந்தில் பிறந்து கவியெல்லாம் பயங்கரமாக ஏற்றிருக்காரு. சந்த கவிமணி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய இயற்பெயரும் வந்து பாருங்கள் சுந்தரம், சண்முக சுந்தரம். முகம் வந்து அழகாக இருக்கும். சுந்தரம்னா அழகுதான பொருள். அப்போ சண்முக சுந்தரம் அண்ணாலும் தமிழ் அழகனார். இவர் வந்து இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஏற்றும் ஆற்றல் பெற்றதால இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் என்றதை கொடுத்துருக்காங்க. சந்த கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்திருக்காராம்? 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்துள்ளார். அடுத்து இந்த இரட்டுரை மொழிதலுக்கு ஒரு சில இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழறிஞரை வந்து கிவா ஜெகநாதன் வந்து ஒரு தமிழறிஞர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வண்டியில் வந்து இறங்குறாரு. இறங்கணுமே அவரை வந்து வரவேற்கிறாங்க, மாலை போட்டு வந்து வரவேற்கிறாங்க. அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, அடடே காலையிலே மாலையும் வந்து விட்டதே. அப்போது காலையிலே மாலையும் வந்து விட்டதே அப்படின்ட்டு இரு பொருள் பெற மாதிரி சொல்லியிருக்காருன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவர் மாலையை போட்டு வந்து வரவேற்றது, மாலை வந்து விட்டதே அப்படின்ட்டும், அப்புறமா காலையிலேயே மாலையும் வந்து விட்டது அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரம். ஸோ காலை இப்போ தான் வந்திருக்கு, மாலைன்னா இந்த ஈவினிங் டைமை வந்து குறிப்பிடும் இல்லையா. அப்போ இரு பொருள் பெற மாதிரி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசை விமர்சகர் யாருன்னா சுப்புடு. ஸோ இசை விமர்சகர் யாருன்னா சுப்புடு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இசை நிகழ்ச்சியில் ஒன்று விமர்சனம் செய்கிறப்போ வந்து சொல்கிறாரு, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல், அந்த அளவுக்கு இனிமையாக இருந்திருக்குன்றதை சொல்கிறாங்க. அவர் காதிலையும் கம்மல் போட்டிருந்தாரா, குரல்லையும் வந்து கம்மல் இருந்ததுன்றது இந்த சிலேடை அணி மூலயமா வந்து 2 பொருள் பெற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இசை விமர்சகர் யாருன்னா சுப்புடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியாபி விஸ்வநாதன் வந்து பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் வந்து பெற்றவர். இவர் பெற்ற ஒரு சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு.
ஸோ கியாபே விஸ்வநாதன் வந்து பார்த்திங்கன்னா பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பரை வந்து அறிமுகம் செய்யும் போது என்ன சொல்லியிருக்காரு, இவர் பல்துறை வித்தகர். பல்துறைன்னா பல துறைகளில் வித்தகர் அப்படின்னுட்டும் இந்த பல் மருத்துவத்தில் வித்தகர் அப்படின்னுட்டும் 2 பொருள் பெற மாதிரி இருக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. விஸ்வநாதன் பல்லு வலிச்சா எப்படி இருக்கும், நம்மளுக்கு விர்ரன்னு வலிக்கும். பல்லுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்மளுக்கு எப்படி வலிக்கும், விர்ரன்னு வலிக்கும். விஸ்வநாதன். இசை விமர்சகர் சுப்புடு. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி வந்து பார்ப்போம். முத்தமிழனா இயல் இசை நாடகம், முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம்னா முதல் இடைக்கடை 3 வகையான சங்குகள். மெத்த வணிகலன்னா 5 பெருங்காப்பியங்கள், மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்கன்னா சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை, சங்கினை காத்தல். சிலேடை அணியன்ட்டு எதை சொல்லுவோம், இரட்டர மொழிதல் அணி. தமிழ் அழகனார் இயற்றிய பாடல் வந்து எந்த நூலில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு. தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். இவருடைய சிறப்பு பெயர் வந்து சந்த கவிமணி. சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை வந்து தமிழ் அழகனார் படைத்திருக்காருன்னா 12. அடடே காலையிலும் மாலை வந்து விட்டது என்று கூறியவர் யாருன்னா ஜெகநாதன். இசை விமர்சகர் யாருன்னா சுப்புடு. அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா சுப்புடு. இவர் பல்துறை வித்தகர் என்று சொன்னவர் யாருன்னா கியாபே விஸ்வநாதன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையின் அணி நலன்கள். இதை எழுதினவர் யாருன்னா எழில் முதல்வன். ஸோ ஒரு புலவரும் கால எந்திரத்திலிருந்து வந்த தற்கால ஒரு மனிதரும் பேசுகிற மாதிரி, சங்க புலவரும் கால எந்திரத்திலிருந்து வந்த ஒரு தற்கால மனிதர் பேசுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமான தேர்வு சம்மந்தமாக இருக்கக்கூடிய டீட்டெயிலை மட்டும் பார்த்துருவோம். தோழர் குன்றூர் கிளாரிடம் கூற வேண்டும், அவர் உங்களை உங்கள் ஊர்த்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பா ஏற்றி விடுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குன்றூர் கிளார் வந்து ஆசிரியப்பா வந்து ஏற்றுவார்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. குன்றூர் கிளார் வந்து ஆசிரியப்பா. ஸோ எங்கள் குன்றில் வந்து ஒரு கிழவர் வந்து இருப்பார், அவர் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குன்றூர் கிளார் ஆசிரியப்பா. குறிஞ்சிப்பாட்டை ஏற்றியவர் யாருன்னா கபிலர். குறிஞ்சிப்பாட்டை ஏற்றியவர் யாருன்னா கபிலர். ஸோ இந்த பேஜில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது குன்றூர் கிளார் வந்து என்னப்பா ஏற்றுவாருன்னா ஆசிரியப்பா. குறிஞ்சிப்பாட்டை எழுதினது யாருன்னா கபிலர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்க பாடல்களுக்கு பின், அதாவது சங்க காலத்தில் சங்க பாடல்கள் வந்து தோன்றியது. அதுக்கப்புறம் வந்து தமிழ் இலக்கியம் வந்து அற இலக்கியமாகி, அற இலக்கியங்கள் காப்பியங்களாகி, காப்பியங்கள் சிற்றிலக்கியங்களாகி, சிற்றிலக்கியங்கள் வந்து சந்த கவிதைகள் வந்து புதுக்கவிதைகளாகி, இப்போ வந்து நவீன கவிதையில் வந்து நிற்கிறது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சங்க பாடல்கள் வந்து என்னாச்சு, தமிழ் இலக்கியமாக மாறுச்சு. சங்க பாடல்கள் தமிழ் இலக்கியம் அற இலக்கியமாகி காப்பியங்களாகி, காப்பி வந்து குட்டியாக தான் கொடுப்பாங்க, சின்னதாக தான் கொடுப்பாங்க, சிற்றிலக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா சந்த கவிதைகளாகி புதுக்கவிதைகள், சந்த கவிதைகள் புதுக்கவிதைகள் நவீன கவிதைகள், இந்த ஒரு ஆர்டரு. ஸோ நடுவில் அந்த சிற்றிலக்கியத்துக்கு மேலே கீழேன்றதை பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து சங்க பாடல்கள் தமிழ் இலக்கியம் அற இலக்கியம் காப்பியங்கள், அப்புறமா காப்பியானதுமே சின்னதாக தான் கொடுப்பாங்க சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் ஆனதுமே அந்த சகர வரிசை சந்த கவிதைகள் புதுக்கவிதை நவீன கவிதை. ஸோ நவீன கவிதைக்கு முன்னாடி என்னது புதுக்கவிதை, புதுக்கவிதைக்கு முன்னாடி சந்த கவிதை சிற்றிலக்கியம் அப்படின்ட்டு அந்த சிற்றிலக்கியத்துக்கு மேலே என்ன சிற்றிலத்துக்கு கீழே என்ன வருதுன்றது தெளிவாக வந்து பார்த்து அந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளில் வந்து வேறு எப்படி அழைப்பாங்கன்னா தமிழ்மறை அப்படின்னு அழைப்பாங்க. தமிழ்மறை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா திருக்குறள். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தமிழ் கணினியை வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் வந்து உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்ததாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஸோ திருவள்ளுவர் பேரில் முதல் கணினி கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் ஞாபகம் இருக்கும். எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் எத்தனை 2 அடிகள் இருக்கும். ஸோ 2க்கு அடுத்து என்ன 3. திருக்குறளில் எத்தனை வார்த்தைகள் இருக்கும், அந்த 2 அடிகளில் 7 வார்த்தைகள் வந்து இருக்கும். 7க்கு அடுத்து என்ன 8, அப்போ 83. ஸோ 7க்கு அடுத்து 8, 2 அடிகளுக்கு அடுத்து 2க்கு அடுத்து 3, அப்போ 83 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1983. யார் வந்து எந்த தனியார் நிறுவனம் கொண்டு வந்தாங்கன்னா டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ், டிசிஎம்
டேட்டா ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் உள்ளீடுகள் எல்லாம் தமிழ்லேயே வந்து கொடுத்து அதனுடைய வெளியீடுகளும் வந்து தமிழ்லேயே பெற முடிந்ததுன்றது கொடுத்துருக்காங்க. இந்த கணினி வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அப்படின்ட்டு 2 மொழிகளில் கையாளக்கூடியதாக வந்து அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா என்னென்ன தகவல் பரிமாறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் வந்து கோப்புகளையும் செய்திகளையும் வந்து பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி வந்து எதுன்னா திருவள்ளுவரே. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேர் வந்து திருவள்ளுவரன் வச்சதால் திருவள்ளுவரே என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். திருக்குறளினுடைய அடைமொழி தமிழ்மறை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் பெயரில் முதல் கணினி எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1983 செப்டம்பர் மாதம். எந்த தனியார் நிறுவனம்னா DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். அந்த கோப்புகளெல்லாம் எங்கே வந்து பரிமாறிக்கிட்டாங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் இடையே வந்து கோப்புகளையும் செய்திகளையும் வந்து பரிமாறிக்கிட்டாங்க. எதன் மூலயமானா முதல் நேர்வழி கணினியான திருவள்ளுவர் மூலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி. ஸோ உணர்ச்சிகளை வந்து காட்டணும்னா அதுக்கு ஊமை தான் வந்து ரொம்ப முக்கியம்ன்றது சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலக்கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னா குறிஞ்சி மலர் என்ற நூலில் வந்து நான் பார்த்த சாரதி வந்து ஊமையை பயன்படுத்தியுள்ளார். ஊமையா என்ன சொல்லியிருக்காரு, அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அழகை வந்து பார்க்கறதுக்கு கண்ணாடி போல எது இருக்கான், அந்த 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 திருப்பரங்குன்றத்துக்கும் வடபுறமும் தென்புறமும் வந்து நீர் நிறைந்த கம்மாய்கள் வந்து இருக்கிறதால அதில் வந்து அந்த குன்றத்தினுடைய அழகை வந்து பார்த்துப்போன்னு பார்த்த சாரதி சொல்லியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நான் பார்த்தேன், என்ன பார்த்தேன், குறிஞ்சி மலரை பார்த்தேன், எங்கே பார்த்தேன், திருப்பரங்குன்றத்தில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தேன்றது நான் பார்த்த சாரதி. எதை பார்த்தேன்னா குறிஞ்சி மலரை பார்த்தேன். எதை பார்த்தேன்னா குறிஞ்சி மலர் பார்த்தேன். அப்போ குறிஞ்சி மலர் நூல் எங்கே பார்த்தேன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தேன். அப்போ திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலைக்கண்ணாடிகள் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் வந்து எந்த நூல்னா குறிஞ்சி மலர். யார் எழுதுனதுன்னா நான் பார்த்த சாரதி. அப்புறம் தண்டி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா, ஊமையையும் பொருளையும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஸோ ஊமையையும் பொருளையும் வந்து வேறுபடுத்தி சொல்கிறாரு. சொல்லிட்டு அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா அது உருவகம் அப்படின்ட்டு யார் எழுதியிருக்காராம், தண்டி வந்து எழுதியிருக்காரு. ஊமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்பதில் வெற்றி பெறுகிறது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணர்ச்சிகளை காட்ட வந்து ஊமை கண்ட மொழிநடையே ஏற்ற கருவி அப்படின்ட்டு சங்கப்புலவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இணையதமிழன் என்ன சொல்கிறார், ஊமையை விட உருவகம் தான் வந்து உணர்வுகளை தூண்டி எழுப்பதில் வெற்றி பெறுகிறது. ஸோ நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஊமையை விட உருவகமே உணர்வுகளை எது வந்து உணர்வுகளை தூண்டி எழுப்பதில் வெற்றி பெறுகிறதுன்னா ஊமையை விட உருவகம். முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள். முகநிலவில் உயர்வை முத்துக்கள் துளிர்த்தன, அதாவது முகம் வந்து நிலவு மாதிரி இருக்குது. ரெண்டும் வந்து அதாவது என்னது நிலமுகம் மதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதியன்னா நிலா இல்லையா, அப்போ வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, மதிமுகம்னா மதி போன்ற முகம் வந்து நிலாவை போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து முகம் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா முகமதி அப்படின்னா முகமே எப்படி இருக்குது, நிலா மாதிரி இருக்கப்பா, வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து உருவகம். அது போல இருக்குது, இது போல இருக்குன்னா அது வந்து உவமை. களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று என்று கூறியவர் யாருன்னா அண்ணா. இப்போ வந்து நம்ம களத்தில் வந்து ஏதோ ஒரு போட்டியில் ஒரு களத்தில் வந்து நிற்கிறோம், அப்புறமா வந்து வெற்றி பெற்றுட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நல்லா சந்தோஷப்படுவோம், சிரிப்போம். அது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அண்ணா இருந்தால் அது எல்லாமே பதிவு பண்ணுவார். இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஃபோனில் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அப்போது களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்றுன்னுட்டு நம்ம அண்ணா வந்து நம்மக்கிட்ட கூறுற மாதிரியும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம்.
சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புதுக்கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. தமிழ்மறை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். முதல்ல தமிழில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினியுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1983. எந்த தனியார் நிறுவனம் உருவாக்கியதுன்னா DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். எங்கெங்கே வந்து கோப்புகளையும் ஃபைல்களையும் செய்திகளையும் வந்து பரிமாறிக்கிட்டாங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் இடையே வந்து பரிமாற்றிக்கிட்டாங்க. ஸோ முதல் நேர்வழி கணினி எதுன்னா திருவள்ளுவர். உணர்ச்சிகளை வந்து காட்ட எந்த மொழி நடையை வந்து ஏற்ற கருவின்னு பார்த்தீங்கன்னா ஊமை. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்றது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கன்னா குறிஞ்சி மலர். அதை இயற்றியவர் யாருன்னா நான் பார்த்தசாரதி. ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யாருன்னா தண்டி. உணர்வுகளை ஊமையை விட உணர்வுகளை தூண்டி எழுப்பதில் வந்து எது வந்து வெற்றி பெறுகிறதுனா உருவகம் வந்து வெற்றி பெறுகிறது. முகநிலவில் வேர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்றது உருவகம். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என்று கூறியவர் யாருன்னா அண்ணா. ஊம உருபு வந்து மறைந்து வந்தால் அதற்கு வந்து எடுத்துக்காட்டு ஊமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊம உருபு மறைந்து வந்தால் என்னது எடுத்துக்காட்டு ஊமையணி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதாவது மனிதர்களுடைய புறத்தூய்மை மேல்புறம் இருக்கக்கூடிய தூய்மை வந்து எதால் அமைது நீர் குளிக்கிறது மூலிமா நீரினால குளிக்கிறது மூலிமா அமைது. அதே அவங்களுடைய அகத்தூய்மைனா மனதினுடைய தூய்மை வந்து வாய்மையால்னா அவங்க பேசக்கூடிய உண்மையினால் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இது எப்படி நம்ம படிக்கும் பொருள் வரனா புறத்தூய்மை நீரால் அமையும் அதுபோல அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்போ அது போலன்றது ஊம உருபு வந்து மறைந்து வந்திருக்கு, அதனால இது எடுத்துக்காட்டு ஊமையணி. ஸோ புறத்தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது எடுத்துக்காட்டு ஊமையணி. எடுத்துக்காட்டு ஊமை அணியை உரைநடையில் வந்து பயன்படுத்துகிறப்ப என்னன்னு சொல்கிறாங்கன்னா இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இணையொப்பு அனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆங்கிலத்திலையும் வந்து பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு ஊமை அணியை வந்து உரைநடையில் வந்து பயன்படுத்தும் போது என்னன்னு சொல்கிறாங்க இணை ஒப்பு. ஸோ ஊமை என்னாவே ஒன்றுக்கு இணையாக வந்து சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து புரிய வைக்கிறதுக்காக அதை ஊமையை வந்து கொண்டு வருவாங்க. அப்போ இணையாக கொண்டு வர்றாங்க இணை ஒப்பு அனாலஜி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி ராமசாமி மலையும் புயலும் என்னும் நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இது உண்மைதான். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்கிறோன்னா அவங்க வரட்டும் இவங்க வரட்டும்னு காத்துட்டு இருந்தோன்னா கடைசி வரைக்கும் அந்த காரியம் விளங்காது. அதை தான் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஏதாவது செய்யணும்னா நம்ம போய் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ வந்து இது எப்படி இதோட வந்து பொருத்தி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க ஊர் கூடி செக்கு தள்ளணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் மழையும் வரணும் புயலும் வரணும் அப்படின்ட்டு வேண்டுவாங்க இல்லையா. ஒரு சில விஷயத்தெல்லாம் மழை வரணும் மழை வந்து நல்லா வரணும்னா என்ன பண்ணுவாங்க கடவுளுக்கு வந்து பிரார்த்திப்பாங்க. தவளைங்களெல்லாம் பிடிச்சி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் இந்த ஊர் மக்கள் வந்து வாங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து செக்கு வந்து தள்ளுவோம், அப்போ தான் கடவுள் வந்து நம்ம வருத்தப்படுறதை பார்த்து மழை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னுட்டும். அப்புறமா எந்த கடவுளை வந்து அவங்க கும்பிடுறாங்க எந்த சாமியை வந்து கும்பிடுறாங்க ராமசாமியை வந்து கும்பிடுறாங்க. ராமர் சாமியை கும்பிடுறாங்க. ஆசிரியர் வந்து ராமசாமி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு கும்பிடுறாங்க மலைன்றதால எந்த நூலன்னா மலையும் புயலும்ன்றதை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் கூடி செக்கு தள்ளலாம் வான்ட்டு எதுக்காக சொல்கிறாங்க மழை இல்லை செக்கு தள்ளனா மலைக்காக இது பண்ணுறாங்கன்னுட்டு ராமர் சாமி வந்து இறக்கப்பட்டு மழை கொடுப்பாரு வாங்க அப்படின்ட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் வந்து ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை. ஸோ இப்போ ஞாயிறு சூரியன் திங்கள் அண்ணா நிலவு இதெல்லாம் வந்து ஒரு உயிரற்ற பொருள் அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவன போலவும் கேட்கன போலவும் அது ஏதாவது சொல்கிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் வந்து சொல்லி யாங்கு அமையும். அது போல் வந்து அவர் வந்து அமைச்சிருப்பார் செய்யுளில் வந்து அமைச்சிருப்பாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா செய்யுளியல் தொல்காப்பியத்தில் செய்யுளியலில் வந்து
குறிப்பிட்டிருக்காங்க. உயிரில்லாத பொருள்கள் வந்து உயிர் உள்ளன போன்றும் உணர்வில்லாத பொருள்கள் உணர்வுடையன போலும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இதை வந்து இப்படி வந்து சொல்கிறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கணை. ஸோ உயிர் இல்லாதது வந்து உயிர் இருக்கிற மாதிரியும், உயிர் இருக்கிறது வந்து உயிர் இல்லாத மாதிரி சொல்கிறதும், அப்புறமா வந்து அக்ரிணை பொருள்கள் வந்து பேசுகிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் சொல்கிறதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கணை அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணை இலக்கணத்திலேயே இல்லைப்பா, இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் குறிப்பிட்டிருக்காரு, தொல்காப்பியர் வந்து ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கன போலவும் சொல்லியாங்க அமையும்ன்றதை வந்து தொல்காப்பியர் வந்து ஏற்றிருக்காரு. ஸோ அப்புறமா உயிரில்லாத பொருள்கள் வந்து உயிர் உள்ளன போன்றவும் உணர்வில்லாத பொருட்கள் உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கணை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சோலையிலே புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார். ஸோ அந்த ஆலமரம் வந்து என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர் படும். எது வந்து அரசு கண்ணீர் படுமா, ஆலமரம் வந்து நல்லா உயர்ந்து வந்து அரசருடைய கண்ணில் படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யான் விழுதின்ற வானுர ஓங்கி நிற்கிறேன், யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலம் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும். இதை வந்து யார் ஏற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரம் வந்து எழுதியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தமிழ் தென்றல்னா திருவி கல்யாண சுந்தரம்ன்றது மறந்துடாதீங்க. ஸோ கல்யாணமானவங்க, இப்போ கல்யாண சுந்தரம் தானே ஏற்றிருக்காரு, அப்போ கல்யாணமானவங்க என்ன பண்ணுவாங்க, சோலையெல்லாம் போவாங்க, சோலை வனத்துக்கு போவாங்க, அப்புறமா மரத்துக்கு கீழே அமர்ந்துட்டு பேசுவாங்க, விருந்து வைப்பாங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் அப்புறமா வந்து பூக்கள் எல்லாம் நிறைய மனம் இருக்கக்கூடிய பூக்களை வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி திருமணமானவங்க வந்து போவாங்க, அவங்க வந்து விருந்தெல்லாம் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருமணன்றதை விட கல்யாணம் ஆனவங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கல்யாண சுந்தரம்ன்றது ஞாபகம் இருக்கும். ஸோ புதுசாக கல்யாணமானவங்க விருந்து சாப்பிட போவாங்க, சோலை வனத்துக்கு போவாங்க, அப்புறம் மரங்கள் கீழே உட்காந்து நிறைய கதைகளை வந்து பகிர்ந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் எல்லாம் படித்து கல்யாண சுந்தரம் இயற்றியதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம். ஸோ தென்றல் அசைந்து குற்றாலம் எங்கே இருக்குது, தென் தமிழகத்தில் இருக்குது. அங்கே எப்படி இருக்கான், தென்றல் அசைந்து வரும், அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குன்றதை சொல்கிறாங்க. மலைவளம் படைத்த பழம்பதி ஆகும். ஸோ குற்றாலம் வந்து எங்கே இருக்குது, மலை அடிவாரத்தில் தானே இருக்குது. அப்போ மலைவளம் படைத்த பழம்பதி ஆகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும், இத்தகைய மலையினின்று விரைந்து வழிந்திறக்கும் வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் பலாவிற்போல் பரந்தொழிந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக்குழாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வந்து குறிப்பிட்டிருக்காரு. எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னா, தமிழ் இன்பம். ஸோ இந்த தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சாகித்ய அகாடமி விருதும் வந்து கொடுத்தாங்க. யாருக்குன்னா ராபி சேதுப்பிள்ளை ஏற்றியது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆக்டர் விஜய சேதுபதி இருக்கார் இல்லையா, சேதுப்பிள்ளை சேதுபதிக்கு வந்து தமிழ்னாவே ரொம்ப பிடிக்கும். தமிழ் புத்தகங்களை வாசித்தா ரொம்ப இன்பமாக ஃபீல் பண்ணுவார். அப்போ தமிழ் இன்பம்னா சேதுபதி, ஆக்டர் விஜய் சேதுபதி இல்லையா, அவர் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் இன்பம்னா சேதுபதி, என்ன சேதுபதி, ராபி சேதுபதி. இவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, குற்றாலம் அந்த மலைக்கு போகிற மாதிரியும் அங்கே மயில்கள் வந்து ஆடுது, வண்டுகள் வந்து தமிழ் வந்து பாட்டு இசைக்குது, அங்கே வந்து தென்றல் காற்று வீசுது அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம்.
ஊம உருபு மறைந்து வந்தால் அது என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளதுன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகளை எப்படி வந்து அழைப்பாங்கன்னா இணையொப்பு அனாலஜி அப்படின்னு அழைப்பாங்க. ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யாருன்னா ராமசாமி. எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னா மலையும் புயலும். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்க அமையும் அப்படின்னு அமைகிற மாதிரி யார் வந்து எழுதியிருக்காங்கன்னா தொல்காப்பியர். உயிரில்லாத பொருள்களை வந்து உயிர் உள்ளன போன்றவும் உணர்வில்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்துவது எழுதுறதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இலக்கணை. ஸோ அக்ரிணை வந்து பேசுகிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் உயிர் இருக்கிறத வந்து உயிர் இல்லாதது மாதிரியும் உயிர் இல்லாததை உயிர் இருக்கிற மாதிரியும் கற்பனை செய்து எழுதுறதுக்கு பேர் என்னன்னா இலக்கணை. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர் படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிலன் நலன் செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்களை விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றம் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் என்று இந்த வரிகளை ஏற்றியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுன்ற வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலையினின்று விரைந்து வலிந்திறங்கும் வெள்ளருவி வெட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் பாலாவிற்போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக்குலாவும் என்று ஏற்றியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. எந்த நூலில் வந்து இதை சொல்லியிருக்காருன்னா தமிழ் இன்பம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் நீர் உடைநறையில் வேறு என்ன உத்துக்களை பயன்படுத்துவீர் அப்படின்னு சங்க புலவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து இணையத்தமிழன் வந்து சொல்கிறாரு வெளிப்பாட்டிற்கு சொல்லப்பட கருத்திற்கு அழுத்தம் தர வந்து சொன்ன சொல்லையே வந்து கருத்தையே வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனர் வந்து தம் நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி காய் கனி முதலியவை வேண்டும். உடை வீடு முதலியவை வேண்டும். காசும் வேண்டும் வேண்டும் என்றப்போ அதெல்லாம் வேணும்ன்ட்டு அழுத்தம் வந்து கொடுத்து சொல்லியிருக்காருன்றதை சொல்கிறாங்க. இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்ட்டு யார் வந்து சொல்லியிருக்காரு மு வரதராசனார். ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து நாட்டுப்பற்று இது வந்து எந்த கட்டுரை தொகுப்பில் குறிப்பிட்டிருக்காருன்னா தம் நாட்டுப்பற்று என்னவா மு வரதராசன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார். அவருடைய நாட்டுப்பற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கை நடத்தினேன்னா எனக்கு அரிசி வேணும் காய் வேணும் உடை வேணும் வீடு வேணும் காசு வேணும் காகித நோட்டு வேணும் எல்லாமே வேணும் இது ஆளக்கூடிய அறிவும் வேணும்ன்ட்டு வரதராசனர் என்ற ஒரு பர்சன் வந்து இதெல்லாம் வேணுன்றது என் நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாது மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது முரண்படு மெய்மை அப்படின்னா எடுத்துக்காட்டும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேற எதற்குமும் நாம் பயப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம் பயம்னா பயந்து தான் ஆகணும் எதுக்குமே பயப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ வந்து இது மெய்மையை தான் சொல்கிறாங்க. பட் சொல்கிற விதம் எப்படி இருக்குது கொஞ்சம் முரண்பாடாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ முரண்படு மெய்மையையே வந்து கொஞ்சம் முரண்பாடோடு சொன்னால் அது முரண்படு மெய்மை பேரடாக்ஸ். இணையொப்பன்னா அனாலஜி முரண்படு மெய்மைன்னா பேரடாக்ஸ். ஸோ முரண்படு மெய்மை பேரடாக்ஸ்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா டாக்னாவே என்ன பண்ணும் முறைக்கும் முரண்படும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக் வந்து முறைக்கும் முரண்படும். அடுத்து வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் கலப்பில்லாத பொய் இது வந்து சொல்முரண் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதே பொய் தான் அது வந்து எப்படி சொல்கிறாங்க கலப்பில்லாத பொய்யாம். இது அப்போ அந்த சொல்லை வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் இதை வந்து சொல்முரண் அப்படின்னு சொல்கிறாங்க.
கலப்பில்லாத பொய் சொல் முரண், ஆக்சிமுரண் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல் முரணை வந்து எப்படி சொல்கிறாங்க? ஆக்சிமுரண். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதை வந்து எதிரிணை இசைவு, ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிரிணை இசைவு, அதாவது அதுக்கு கீழேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான எதிரிணை இசைவுக்கான எக்ஸாம்பிள்: குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம்; பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பக்காரர்கள் மறுபக்கம்; மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம், தோழர்களே சிந்தியுங்கள் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? ஜீவானந்தம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜீவானந்தம் வந்து ஜீவன் ஆனந்தமாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு எல்லாரையும் பார்த்துருப்பாரு போல். ஒருத்தவங்க வந்து குடிசையில் இருக்கான், இன்னொருத்த மறுபக்கம் வந்து கோபுரங்களில் ஆனந்தமாக இருக்கான். ஒருத்தன் வந்து பசித்த வயிறோடு இருக்கான், இன்னொருத்தன் வந்து நல்லா சாப்பிட்டு ஓவராக சாப்பிட்டு அந்த புளிச்சை எப்போ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு ஆனந்தமாக இருக்கான் அப்படின்ட்டு ஜீவானந்தம் வந்து சொல்கிறாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி குடிசைகள் கோபுரங்கள் அப்படின்னா அதை வந்து எதிரிணை இசைவு. இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிதெசிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி அண்ணா வந்து கூறியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அண்ணா யாரை சொல்கிறாங்க? பெரியார் ஈவே ராமசாமியை வந்து சொல்கிறாங்க. அவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது, எனவே தான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்ட்டு யார் சொல்கிறாருன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்கிறாரு. பெரியார் என்ன பண்ணியிருப்பாரு? நிறைய இடங்களில் வந்து பகுத்தறிவை பற்றியும் சுயமரியாதை பற்றியும் பேசியிருப்பார். பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசியிருப்பார். அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னுட்டு நிறைய இடத்துல வந்து பேசியிருப்பார். அதுதான் அவர் பேசாத நாள் உண்டா. பெரியார் வந்து பேசாத நாள் உண்டா, அவர் கேட்காத, அதாவது அவருடைய குரல் கேட்காத ஊர் உண்டா. அப்புறமா இவர் வந்து இந்த பழமைவாதத்தெல்லாம் நிறைய எதிர்ப்பார். இந்த சாங்கியம் சம்பிரதாயம் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா நிறைய வந்து புராணங்களையும் எல்லாத்தையுமே வந்து தாக்குற மாதிரி பேசியிருப்பார். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, மனுஷனை வந்து நீங்கள் தாழ்மைப்படுத்துறீங்க, இதெல்லாம் நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதெல்லாம் சொல்லி அவர் பெரியாருடைய பெரும் பணி வந்து ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன். என்ன யார் சொல்லியிருக்காரு? அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம் என்று கீழக்காலத்தின் காசி என்று யார் வந்து சொல்லியிருக்காரு? பாரதி வந்து சொல்லியிருக்காரு. பாரதி என்ன சொல்லியிருக்காரு? இந்தியா தான் வந்து மோட்சம், இந்தியா தான் என்னுடைய நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, இந்தியா தான் என்னுடைய நந்தவனம், இந்தியா தான் எனக்கு வந்து காசி அப்படின்ட்டு பாரதி வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா காசியில் போய் கொஞ்ச நாளும் பாரதியார் வாழவும் செஞ்சிருப்பாரு. அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்தால் பாரதி என்றதை மறந்துடாதீங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி காய்கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலியவை வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவு வேண்டும் என்று எழுதியவர் யாருன்னா வரதராசனார். எந்த கட்டுரை தொகுப்பில் இது போல எழுதியிருக்காருன்னா தம் நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பில் வந்து எழுதியிருக்காரு. முரண்படு மெய்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பதற்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாது. இதை வந்து முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேற எதற்கும் நம்ம பயப்படக்கூடாது. இதுதான் வந்து முரண்படு மெய்மை. அடுத்து வந்து சொல்முரண். சொல்முரண் அப்படின்னா கலப்பில்லாத பொய் அப்படின்றது சொல்முரண். எதிரிணை இசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிரிணை இசைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிசைகள் ஒரு பக்கம். ஸோ அதை எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அது யார் சொன்னதுன்றது ரொம்ப முக்கியம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம், தோழர்களை சிந்தியுங்கள் என்று கூறியவர் யாருன்னா ஜீவானந்தம். அவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது, எனவே தான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. யாரை பற்றி அப்படி சொல்லியிருக்காரு? பெரியாரை பற்றி.
இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் யாருன்னா பாரதி. நூல்வெளி எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் இருந்து உரைநடையின் அணிநலன்கள் அப்படின்ற கட்டுரையினுடைய சுருக்கம் வந்து நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ புதிய உரைநடை யார் எழுதினாங்கன்னா எழில் முதல்வன். ஸோ காலையில் வந்து எந்திரிச்சு முதல் வேலையாக வந்து என்ன பண்ணுறாரு, புதிய ஒரு உரைநடையை வந்து எழுதிடுறாரு. ஸோ எந்திரிச்சு முதல்லன்றது எழில் முதல்வன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்திரிச்சு முதல்ல என்ன பண்ணுறாரு, புதிய உரைநடையை வந்து எழுதிட்டாரு. எந்திரிச்சு முதல்ல புதிய உரைநடை, எழில் முதல்வன் புதிய உரைநடை. ஸோ உரைநடையின் அணிநலன்கள் அப்படின்னு கேட்டாலும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய உரைநடைனாலும் உரைநடையின் அணிநலன்கள் அப்படின்னாலும் எழில் முதல்வன். இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம் அல்லது என்கிற எழில் முதல்வன். இவருடைய இயற்பெயர் என்னன்னா மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன். குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வந்து தமிழ் துறையில் வந்து பணி செஞ்சிருக்காரு. தமிழ்துறை தலைவராக வந்து பணி செஞ்சிருக்காரு. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும், யாதுமாகி நின்றாய் போன்ற நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. ஸோ எழில் முதல்வன் வந்து இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும், ஸோ படிக்கும்போதே ஒரு பாட்டு மாதிரி இருக்குல்ல, எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு பாட்டு மாதிரி இருக்கு பாருங்க. எழில் முதல்வன் வந்து இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும், யாதுமாகி நின்றாய் போன்ற நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக பார்த்தீங்கன்னா இவர் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூலான புதிய உரைநடை என்ற நூலுக்காக எழில் முதல்வன் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ வந்து வாங்கினதால அவருக்கு வந்து அந்த விருது வாங்கினது எப்பவுமே இனிக்கும், அந்த புதிய உரைநடை. ஸோ புதுசாக வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே முதல் வேலையாக ஒரு புதிய உரைநடை எழுதுறாரு. அதுக்கு சாகித்ய அகாடமி கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும், அதை நினச்சி அந்த நினைவுகள் எல்லாம் இனிக்கும். எங்கே போனாலும் அந்த நினைவு வரும். எங்கே போனாலும் அப்படியே நிற்கிறாரு, எப்போ நம்மளா யாரப்பா நம்மளா வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. யாதுமாகி நின்றா எங்கு போனாலும் அந்த நினைவுகள் வரும்ன்றது, எங்கெங்கும் காணினும் இனிக்கும் நினைவுகள் அப்படின்றது இவர் ஏற்றியது, எழில் முதல்வன் ஏற்றியதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அவருடைய பெயர் வந்து ராமலிங்கம். ஸோ நம்மளுடைய முதல் கடவுள் அப்படின்னா யாரை சொல்லுவோம், சிவன். சமணர்கள் வந்து முதல் கடவுளை யார், லிங்கம்னா சிவன். ஸோ ராமலிங்கம், லிங்கத்தை வந்து ப்ரே பண்ணுவாங்க, ராமலிங்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, முன் தோன்றிய மூத்த குடி, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாமும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது வந்து சிலப்பதிகாரம் காடுகான் காதை என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தென்னவன் அண்ணாவே நம்மளுக்கு பாண்டிய நாடு. பாண்டிய நாடு எங்கே, தென் தமிழகத்தில் இருக்குது. இந்த சிறுமலை என்றது எங்கே இடம்பெற்றிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை. ஸோ திண்டுக்கல் மாவட்டம் வந்து தென் தமிழகம் தானே. ஸோ பாண்டியர்கள் ஆண்ட பகுதி. அப்போ வந்து சிறுமலை என்றது என்ன சொல்லியிருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறுமலை வந்து அப்போவே வந்து பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. தொன்று தொற்று இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள், தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள், இலக்கியத்தின் சீர்களில் அப்படின்ட்டு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலையை வந்து சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்கன்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த வரி கொடுத்துட்டு தென்னவன் சிறுமலை திகழ்ந்தோன்றும், இது சிறுமலை வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்றது தெரியணும். சேம் டைம் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கனாலும் சிலப்பதிகாரம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னது, அவங்க வந்து வேலை தேடி வணிகம் தேடி வந்து போயிருப்பாங்க இல்லையா, பாண்டிய நாட்டுக்கு போய் கடைசியில் கோவலனோ இறந்துருவா, கண்ணகி வந்து இருப்பா. அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க பொருளாதாரத்தை பெருக்கிக்க தான் என்ன பண்ணியிருப்பா, கண்ணகி வந்து கார் சிலம்பை வந்து கொடுத்துருப்பா. எதுக்காக கார் சிலம்பு கொடுக்குறோன்னா, வாழை வாங்கணும், கமுகு வாங்கணும், தெங்குன்னா தேங்காய், தாழ்குலை தெங்கன்னா அந்த கொலையாக தேங்கக்கூடிய தேங்காயை வந்து சொல்கிறாங்க. மாம்பழம் வாங்கணும், பலாப்பழம் வாங்கணும், அப்புறமா இதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக அவருடைய கார் சிலம்பை கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்தோன்றும் என்றது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம் காடுகான் காதை. திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை என்றது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் வந்து பார்ப்போம். புதிய உரைநடை என்ற கட்டுரை எழுதினது யாருன்னா எழில் முதல்வன். உரைநடையின் அணிகலன்
என்ற கட்டுரையின் சுருக்கம் எழுதினது யாருன்னா எழில் முதல்வன். எழில் முதல்வனுடைய வேற எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம். குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா எழில் முதல்வன். எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா புதிய உரைநடை. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்தோன்றும் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கனா சிலப்பதிகாரம். தென்னவன் சிறுமலை திகழ்ந்தோன்றும். சிறுமலை என்றது தற்சமயம் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஊருன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். அவ்வளோதாங்க. இதோட இலக்கியம் முடியுது. அடுத்து இலக்கணம். இது தனி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.